தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. வல்லவரே என்றும் வல்லவரே வந்திடுவார் உங்க வாழ்க்கையிலே. வல்லவரே ஆஹா வல்லவரே மன்னவரே மாற வார்த்தையிலே. இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. நல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் செய்திடும் நல்லவரே. நல்லவரே ஆஹா நல்லவரே நல்வாழ்வு தந்திடும் நல்லவரே. இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. வந்திடுவார் அவர் வந்திடுவார் வான்தூதர் சேனையோடு வந்திடுவார். சேர்த்திடுவார் கூட்டி சேர்த்திடுவார் பக்தர்களை கூட்டி சேர்த்திடுவார். இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதனியின் ஜெப நேரத்திற்கு உங்களுடைய அன்பாக அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் காரியங்களை ஆராய்ந்து வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து ஜெபிக்கக்கூடிய பெரிய ஜெப வீரராய் மாற முடியும். வேதத்தை விதமாய் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8-9 வாக்கியங்கள். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகோ என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இங்கு பார்க்கிறோம், பவுலானவன் ராத்திரியிலே அங்கு அப்பம் பிற்கும் நாளிலே சம்பாஷித்தான், போதித்தான் என்று இருக்கிறதை பார்க்கிறோம். நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான்.
அவர்களோடு சம்பாஷித்து அவன் பேசின காரியங்களை பார்க்கிறோம். இப்படியாய் பேசின இடத்திலே இந்த ஐத்திகு என்று சொல்லப்பட்ட இந்த வாலிபன் தனக்கென்று ஒரு இடத்தை தெரிந்து கொண்டான். அந்த இடம் எது? ஜன்னல் அருகே. ஜன்னல் அருகே. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு வந்த உடனே ஃபேன் ஓடுற இடத்துல கீழே உட்காருவாங்க. ஃபேன் நல்லா ஓடுதா, அந்த ஃபேனு கீழே உட்காந்தா நல்லா இருக்கும். இவனும் அப்படி தான் உட்காந்துருப்பான். காற்று நல்லா வருமே என்று சொல்லி அந்த ராத்திரில் கூலாக இருக்கக்கூடிய அந்த ஏர் பிரீஸ்னால தன்னை மகிழ்ச்சியாக்கி கொள்ள விரும்பின மனிதன். அவனுடைய தெரிந்து கொண்ட இடம் என்ன? கொஞ்சம் உலகத்துல பார்க்கறது, ஊரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறது, கொஞ்சம் பவுல் சொல்கிற வார்த்தைகளை கேட்பது. இருமனதான வாழ்க்கை. இந்த உலகத்தையும் தேவனுடைய வார்த்தையும் கேட்கின்ற ஒரு தவறான இடம்தான் ஜன்னல். இன்றைக்கி அநேகர் ஜன்னலில் விரும்புறதுக்கு உட்கார்றதுக்கு பார்ப்பாங்க. காரணம் என்ன? கீழே என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு. வாகனங்களில் போகிறப்ப கூட அப்படிதான், ஜன்னல் ஓரத்தில் உட்கார்றேன், என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனுடைய விளைவு என்ன? அதிக தூக்கம் அடைந்து விட்டான். நீங்க ஃபேனுக்கு அடியில் உட்காந்தீங்கன்னா கணனத்தில் யாவி ஈஸியா வந்துடும். அதை போல இவன் ஜன்னல் கிட்ட உட்கார்ந்த உடனே கணனத்தில் ஆவி வந்துடுச்சு. அவன் அதிகமாக தூக்கம் அடைஞ்சு என்ன ஆயிட்டான்? அங்கேருந்து கீழே விழுந்து அவன் எடுக்கப்பட்டான். யோசித்து பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் அறியாமல் செய்கிற பாவங்களில் இப்படியெல்லாம் பாவங்கள் செய்து வாழ்க்கையில் விழுந்து மரித்து போகிறாங்க. தன்னுடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போய் எடுக்கிற ஒரு வேதனையான நிலைமை. அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த ஐத்திகு இருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை நேசித்து ஊழியராகிய பவுலை கொண்டு அவனை தொட்டு பார்க்கிறார். அவன் உயிரோடு இருக்கிறான், சேதமில்லை என்று சொல்லி அவனுக்கு ஜீவனை கொடுத்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை எப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? உலகத்தையும் இந்த தேவனுடைய வார்த்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? அல்லது தேவனுடைய வார்த்தையை மாத்திரம்தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் முடிவு செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கேட்போம் என்று சொன்னால் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கும் பலவிதமான அடிமைத்தனத்திற்கும் அடிமையாகாதபடி ஒரு நலமான வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கு நாம் இந்த ஐத்திகை போல அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல நாம் முழுமையாய் அவருடைய வார்த்தையை கேட்போம். அவருடைய வார்த்தையை மாத்திரமே கேட்போம். அது நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். கண்களை முடிச்சு வைப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வருஷரோ சபஹாபராஷகரா. இயேசு கிறிஸ்துவே, இம்மட்டுமா எங்களை நடத்தினவர். இனியும் நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நடத்தப்படத்தக்கதாக அந்த வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள எங்களை முழு கவனத்தோடு அதை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். கடந்த காலங்களில் இல்லாத மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை காணட்டும் கர்த்தாவே. அன்றைக்கு ஐத்திக்கு கீழே விழுந்தாலும் அவன் உயிரானது அவனுக்கு கொடுக்கப்படுது. கிருபையாய் அவன் காக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை மாறினது, மகிழ்ச்சி அடைந்தான். இன்றைக்கு நாங்களும் கூட கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படவும் மகிழ்ச்சி அடையவும்
மேன்மையடைய உதவி செய்யும். நாங்கள் எந்த விதமான காரியங்களிலும் சோர்ந்து போகாதபடி உடைய ஒத்தாசையை பெற்றுக்கொண்டவர்களை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.